எச் ராசா எழுச்சி தமிழரை பார்த்து, நம்முடைய தலைவர் பேராசிரியரை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். எச் ராஜாவுக்கு 2 மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும். காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம். எங்கள் தலைவர் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் எச் ராஜா அவர்களே, நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது. எல்லா இடத்திலையும் கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து மக்களை மீட்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 8000 உடல்களை கொரோனாவில் சாதி பாராமல் உங்க கட்சிக்காரர்களை சேர்த்து நல்லடக்கம் செய்தவர்கள் இந்த தமுமுக காரர்கள். அப்படிப்பட்ட பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கலைஞர் தொலைக்காட்சியில் நான் சொன்னேன். அவர்கள் கேட்டார்கள், எப்படி தளபதி அவர்கள் பயமில்லாமல் துணிச்சலோடு மக்களை சந்திக்கிறார் என்று சொல்லும் போது நான் சொன்னேன், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பக்கபலமாக இருக்கின்றார்.